வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் 8 தொகை நூல்களில் ஒன்றான அகநானூறு என்ற அகநூலிலிருந்து 131வது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முன்னதாக நாம் பார்க்கக்கூடிய பாடல் எந்த திணையை சார்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நாம் பார்க்கக்கூடிய பாடல் பாலை திணையை சார்ந்தது. பாலை அப்படின்னாலே பிரிவை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு பொருள். அந்த வகையில் இந்த பாடல் பாலை திணையை சார்ந்தது. இந்த பாடலை மதுரை மருதன் இளநாகனார் என்ற பெயர் கொண்ட புலவர் பாடியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கூற்று, அதாவது இந்த பாடலை யார் பாடின மாதிரி புலவர் பாடியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, ஒரு தலைவன் பாடியது போல, அதாவது தலைவனுடைய கூற்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது தலைவனுடைய மனம் என்ன சொல்லுதுன்னா, பொருள் சம்பாதிக்க போன்னு சொல்லுது. அந்த நேரத்தில் தலைவன் என்ன சொல்கிறான்னா, இப்போ பொருள் தேட வேண்டாம், தலைவி கூட இருக்கிறதா முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நெஞ்சிடத்திலே பேசுகிறான். இப்போ மனம் வா வா பொருள் தேடு அப்படின்னு அழைக்குது. ஆனால் தலைவன் அதற்கு இடம் கொடுக்காம அந்த மனதிடத்திலே பேசுவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடல் எப்படி தொடங்குதுன்னா, விசும்பு உற நிவந்த மாத்தாள் இகனை பசுங்கள் மெல் இலை அருகுநெறித்தன்ன என்பதாக தொடங்கி மொத்தம் 15 அடிகளில் பாட்டு அமைஞ்சிருக்கு. இப்போது பாடலினுடைய விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்னோம், தலைவன் யார்கிட்ட பேசுகிறான்னா தன்னுடைய மனதிடத்திலே, அதாவது நெஞ்சிடத்திலே பேசுகிறான். அதாவது தனக்கு தானே பேசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனதிடத்தில் பேசுகிறான். இப்போது அந்த தலைவனுக்கு ஏன் அந்த பொருள் தேட போக முடியலை அப்படின்னா, தலைவியை பற்றிய சிந்தனை அதிகமாக இருக்குது. அப்போ அதை முதல்ல அந்த மனதிடத்திலே அந்த தலைவன் தெளிவுபடுத்துகிறான். பாருங்களேன், நெஞ்சே விசும்பு உற நிவந்த மாத்தாள் இகனை. விசும்பு அப்படின்னா வானம், அப்படியே வானம் அளவுக்கு உயர்ந்து இருக்கக்கூடியதாக பெரிய அடிப்பகுதி கொண்டதாக இருக்கக்கூடியது இகனை என்று சொல்லக்கூடிய ஒரு மரம். அந்த இகனை அப்படின்னு சொல்லக்கூடிய மரம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மரமாக, அதாவது வானத்தை தொடுற அளவுக்கு, அதாவது ரொம்ப பெருசு அப்படிங்கிறத இப்படி சொல்கிறாங்க. அப்போ நெஞ்சே வானளாவ, அதாவது வானத்தையே தொடுவது போல வளர்ந்திருக்கக்கூடிய அந்த இகனை மரம். அந்த இகனை மரத்தினுடைய அடிப்பகுதி பார்த்திங்கன்னா கருமை நிறத்தில் இருக்குமா. அந்த இகனை மரத்தினுடைய இலைகள் பார்த்திங்கன்னா அப்படியே நெருக்கி வைத்தார் போல இருக்குமா. அந்த இகனை மரத்தினுடைய அந்த நெருக்கி வைத்தார் போல இருக்கக்கூடிய அந்த இலைகள் மாதிரியே இருக்கக்கூடியது தலைவியினுடைய கருங்கூந்தல். அப்போது தலைவனை அந்த பொருள் தேட விடாமல் செய்யக்கூடியது எது அப்படின்னா தலைவியை பற்றிய சிந்தனை. அப்போ அந்த 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 நெஞ்சுகிட்ட சொல்கிறான், நெஞ்சே அப்படியே வானத்தோட அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய கருமையான அடிப்பாகத்தை கொண்டிருக்கும் இல்லையா இகனை மரம், அந்த இகனை மரத்தினுடைய இலைகளை அப்படியே நெருக்கி வச்சது போல தலைவியினுடைய கருங்கூந்தல் இருக்கின்றது. அந்த தலைவியினுடைய கருங்கூந்தல் நல்ல கூந்தல் நல்ல கரு நிறத்தில் இருக்குது, நல்ல நெருக்கி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான கூந்தல். அது மட்டும் இல்லாமல் அதில் வண்டுகள் வேற மொய்க்குதான். அந்த தலைவி தலையில் பூ வைத்திருக்கிறாள். அந்த பூ வச்சிருக்கிறதுனால வண்டுகள் எல்லாமே அந்த தலைவினுடைய தலையில் தான் மொய்க்குது. அதனால என்ன ஆகுதுன்னா, மேலும் அந்த தலைவனுடைய கூந்தல் கருத்து தோன்றுகிறது, ரொம்ப கருமையாக தோன்றுகிறது அப்படின்னு தலைவன் குறிப்பிடுகின்றான். அப்போ என்ன சொல்கிறான்னா, வானளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய அந்த இகனை மரத்தினுடைய இலைகளை அப்படியே நெருக்கி வச்சது மாதிரி தலைவியினுடைய கருங்கூந்தல் இருக்கின்றது. வண்டுகள் வேற அந்த தலைவியினுடைய கருங்கூந்தலில் பூக்களை சூடியிருக்கிறார். அதனால் அந்த பூக்களில் போய் வண்டுகள் மொய்க்கிறது, அதனால மேலும் கருமை நிறமாக தோன்றுகிறது. அப்போ அந்த மாதிரி வண்டுகள் எல்லாம் போய் என்ன பண்ணுதா, அவள் தலையில் வைத்திருக்கக்கூடிய மாலை, அந்த பூக்களை, அந்த பூக்கள்லேருந்து தேன் மலர்ந்திருக்கக்கூடிய அந்த தேன் இருக்கக்கூடிய தேன் மலர்ந்திருக்கக்கூடியன்னு சொல்லக்கூடாது, தேன் இருக்கக்கூடிய அந்த பூக்களை, அந்த பூக்கள்லேருந்து தேன் எடுக்கிறதுக்காக வண்டுகள் அங்கே போயிருக்குது. அப்படிப்பட்ட தலைமாலையை சூடியிருக்கக்கூடிய இந்த தலைவியை காட்டிலும் செல்வம் சிறந்ததா அப்படின்னு சொல்லி அந்த தலைவனுடைய மனதிடத்திலே தலைவன் கேட்கின்றான். அப்போது தலைவி கருமையான கூந்தலுடையவள், அவள் தலையில் பூ வைத்திருக்கிறாள். அந்த பூக்களில் வண்டுகள் தேன் எடுக்கிறதுக்காக மொய்த்திருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த தலைவியை விடவா செல்வம் சிறந்தது? அப்படிப்பட்ட செல்வத்தை அது இல்லைன்னு சொல்லக்கூடிய இறப்போருக்கு, பெரும்பாலும் அந்த தலைவன் எதற்காக பொருள் சம்பாதிக்க போவோம் அப்படின்னா,
தன்னுடைய வீட்டுக்கு பொருள் வேணும் இல்லையா? அதுக்காக இன்னொன்னு யாராவது தன்னுடைய வீட்ல வந்து கேட்டாங்கன்னா, பொருள் இல்ல அப்படின்னு யாசிப்பாங்கல்ல. இரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சை அந்த மாரி. யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லாம கொடுக்கணும். அதனால புகழ் வரும். இப்படித்தான் நெனைக்கும் மனம். தலைவன பொருள் தேட சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இல்லறத்துல நல்லபடியா வாழணும், குடும்பத்த நடத்தணும். யாராவது வந்து கேட்டா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்ப எடுத்து கொடுக்கணும். அதுக்காகத்தான் சம்பாரிக்கணும் அப்படிங்கிறத மனம் சொல்லுகிறது. அப்ப அந்த தலைவன் சொல்றான், அப்படிப்பட்ட செல்வம் இறப்பவருக்கு கொடுப்பது, அதனால் நமக்கு புகழ் வரும் அப்படின்னு எனக்கு மனமே நீ விருப்பத்த உண்டாக்குற, ஆசைய ஏற்படுத்துற. அதுக்காக செல்வம் சேர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக வேறு நாடு போகணும். அப்படி போகக்கூடிய வழியில பாலை நிலம் இருக்கு. பாலை நிலம் ரொம்ப கொடுமையான நிலம். அங்க பார்த்தீங்கன்னா, சீழ்கை ஒலியோட சீழ்கைன்னு நம்ம விசில் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒலியோட மலருடைய அம்புகள் அப்படியே விர்ரு விர்ருன்னு பாயுமாம். அந்த விசில் அடிச்சா ஒரு சவுண்ட் வரும் இல்லையா? அந்த மாரி அம்புகள் வரக்கூடிய சத்தம் கேட்கும். அப்படிப்பட்ட அந்த கொடுமையான பாலை நிலத்தின் வழியா தான் உயிர கையில பிடிச்சுக்கிட்டு போகணும். அப்படி தலைவிய விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு அதாவது இறப்பவர்களுக்கு பொருள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ சம்பாரி சம்பாரின்னு என்ன சொல்றியே, நான் எப்படி போவேன்? அப்படின்னு சொல்லி அந்த தலைவன் நெஞ்செடுத்தல கேட்கின்றான். அது மட்டும் இல்லாம மழவர்கள பத்தி சொல்றாங்க. மழவர்கள் என்ன பண்றாங்கன்னா, நள்ளிரவு நேரத்துல அந்த வெற்றி பூவ சூடிக்கிட்டு போயி பசு கூட்டத்த கொள்ளையடிச்சுட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது அந்த ஊர்க்காரங்கள்லாம் விரட்டிட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது அம்பு போட்டு காட்டு வழியில ஜெயிச்சுருவாங்க. அதுலயும் இந்த மழவர்கள்லயே கருணையுடையவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பசுக்களினுடைய கண்கள்லேருந்து வடியக்கூடிய அந்த கண்ணீர துடைப்பாங்க. அப்படி அந்த மழவர்கள் வீரத்தோட கருணை உடையவர்கள். அப்படிப்பட்டவங்க இறந்து போனாங்க அப்படின்னா, போர்க்களத்துல இறந்து போயிட்டாங்கன்னா, இந்த வெற்றி, நிறை கவர்தல், மீட்டல் கரந்தைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த பசு கூட்டத்த கவரும்போது வெற்றி பூவ சூடிட்டு வருவாங்க. அத மீட்க போகும்போது கரந்தை பூவ சூடிட்டு போவாங்க. அப்படி போனவங்க போர்ல இறந்து போனாங்க அப்படின்னா, அவங்க நினைவாக ஒரு நடுகள் நடுவாங்க. அந்த நடுகள் அப்படிங்கிறது அந்த இறந்தவர்களுக்கு கல் நடுதல் அப்படிங்கிறது. அந்த வீரமரணம் அடைந்தா அப்படி மாரி கல் நட்டு வழிபடுவாங்க. அந்த கல்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பெயரையும், அவங்க என்ன சிறப்பு செய்து இறந்து போனார்கள் அப்படிங்கிறதையும் எழுதி, வேல் வேல் இருக்கும் இல்லையா? வேல், கேடயம் இதையெல்லாம் ஊன்றி வைத்து, மயில் தொகையை அது மேல வச்சு சாத்தி வழிபாடு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட நடுகர்கள் காணப்படக்கூடிய அந்த காட்டுல, அந்த இறந்து போன அவங்களுக்கு நடுகர்கள் நடுவாங்க. அப்படிப்பட்ட காட்டில் நாம போகணும் அப்படின்னு சொல்றியே, அச்சம் தரக்கூடிய அவ்வழியில என்னோடு வா பொருள் ஈட்டலாம்னு நீ அழைக்கிறியே மனமே, நான் வரமாட்டேன். நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. உன்னுடைய காரியம் நடக்கட்டும். நீ நம்மோடு வருக என்ன அழைத்தாலும் நான் வரமாட்டேன். எனக்கு தலைவி விட்டு வருவதற்கு எனக்கு பிரியமில்லை. நான் தலைவியோட தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இதன் மூலமா என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா, தலைவன் மனதில பேசுறான். தலைவியினுடைய ஞாபகத்த சொல்றான். அதாவது மனமே, அந்த வானளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடியது அந்த இகனை மரம். அந்த இகனை மரத்தினுடைய இலைகள நெருக்கி வச்சது மாதிரி தலைவியுடைய கருங்கூந்தல் இருக்குது. அந்த கருங்கூந்தல்ல அவ பூக்கள் சூடியிருக்கிறாள். அதுல வண்டுகள் மொய்க்கிறதுனால மேலும் கருப்பா இருக்குது. அப்படிப்பட்ட அந்த தலைமாலை அணிந்திருக்கக்கூடிய இந்த தலைவியை விடவா செல்வம் சிறந்தது? அப்படிப்பட்ட செல்வத்தை இல்லைன்னு கொடுக்கறதுக்காக இல்லைன்னு யாராவது வந்து கேட்டா கொடுக்கணும், புகழ் வரும்னு சொல்லி எனக்கு ஆசை ஏற்படுத்துறியே, வேண்டாம். அந்த பொருள் தேடுவதற்கு போகக்கூடிய வழி ரொம்பவுமே கொடுமையானது. பாலை நிலம் அது. அங்க மழவர்கள் அம்புகள் விடுவாங்க. உயிர கையில பிடிச்சுட்டு தான் போகணும். மழவர்கள் போயி பசுக்கூட்டத்த கொள்ளையடிச்சுட்டு வருவாங்க. வீரமரணம் அடைஞ்சவங்களுக்கு நடுகள் நட்டு, அவங்களுடைய அந்த வீரச் சிறப்பை எழுதி, மயில் தோகைய சார்த்தி, வேல் கேடயத்தையெல்லாம் ஊன்றி வழிபாடு பண்ணுவாங்க. அப்படித்தான் அந்த பாலை நிலத்து வழியாக இருக்கும். அப்படிப்பட்ட வழியில என்னோட பொருள் ஈட்டலாம் வான்னு கூப்பிடுறியே, நான் என்னைய கூப்பிடுறேன், நான் வரமாட்டேன். நீ போய்க்கோ அப்படின்னு சொல்றான். அதாவது தலைவன் என்ன சொல்றான்னா, இப்போ தலைவி விட்டு பிரிந்து வருவதற்கு அவனுக்கு விருப்பமில்லை. அதனால நெஞ்சே நீ போ அப்படின்னு சொல்லி அந்த பயணத்த தள்ளி போடுறான். அதான் இந்த பாடல். மிக்க நன்றி.